ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். பெண்கள் எப்படிப்பட்ட ஆண்களை ஈஸியாக சீட் பண்ணிடுறாங்க, ஏன் அவங்கள ஈஸியாக சீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்களும் அந்த கேட்டகரி ஆண்களுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு சேஞ்ச். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பெண்கள் சீட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நல்ல பாடி ஸ்ட்ரக்சரோடையும் நான் இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய பொண்டாட்டி இல்லை என்னுடைய லவர் வந்து சீட் பண்ணிட்டா அப்படிங்கிற நிறைய கேசஸும் இந்த சொசைட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பெண்களுக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது ஜீரோ ஆயிரும். அவங்களுக்கு என்ன கிடைக்கலையோ அதை நோக்கி அவங்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஈஸியாக உங்களை சீட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை நம்பி வர்ற அந்த பொண்ணுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. சில விஷயங்கள் அவங்களே எடுத்துக்கணும், அவங்களே சேஸ் பண்ணி அதை வந்து தன்னோட லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினப்பாங்க. அந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாவே போதும், உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய ஆண்கள் அதற்கான ஸ்பேஸே கொடுக்கறது கிடையாது. என்னோடய மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும் பொழுது உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப்பில் கிடைக்காத சின்ன விஷயத்துக்காக ஈஸியாக இன்னொருத்தன் மேலே அட்ராக்ஷன் வந்து உங்களை சீட் பண்ணிடுவாங்க. நிறைய பெண்கள் சீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய டிசையர், அவங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டுமே தவிர நிறைய பெண்களுக்கு இங்கே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காகலாம் சீட் பண்ணுறது கிடையாது. இது நிறைய ஆண்களுக்கும் புரியுறதில்ல. கேட்டகரி 2, ஈஸிலி ப்ரிடிக்டிவ். ஒரு ஆண் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான் அப்படின்னா அந்த ஆணை நிறைய பெண்கள் சீட் பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா காலையில் எழுந்திரிப்பான், ஆஃபீஸ் போவான், அந்த பொண்ணுக்கு ஒரு கால் பண்ணுவான், ஈவினிங் 5 o'clock வருவான், சாப்பிடுவான், தூங்குவான். சனி ஞாயிறு ஆச்சு அப்படின்னா வெளியே கூட்டு போவான், இல்லை 2 weeks ஒன்ஸ் வந்து ஒரு பிளான் இருக்கும், கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவான். ஸோ அவனுடைய ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த பொண்ணாலேயே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஈஸியாக அந்த பொண்ணு போரிங்காக மாறிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைசிங்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே ப்ரிடிக்டிவாக ஆல்ரெடி பிளான் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்டிவ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஈஸியாக போர் அடித்து அந்த பொண்ணு உங்களை சீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, ரிசர்ச் சொல்லுது. நம்பர் 3, சிம்ப் பிஹேவியர். நம்மளுடைய சொசைட்டியில் முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 70% ஆஃப் ஆண்கள் சிம்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு தேவையான அந்த மேஸ்குலின் குவாலிட்டியவே காலி பண்ணுறது தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்குக்கும் உங்களுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபாக மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நிறைய ஆண்கள் அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயத்த அந்த பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறேன் இல்லை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுறீங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை முடியுங்க. அந்த பொண்ணு அந்த டைமில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜென்யூனாக எனக்கு ஒர்க் இருக்குது, ஒரு 5 minutesல நானே கூப்பிட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 5 இல்லை 10 minutesல கூட கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம். ஆனால் நீ வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒர்க்கு கூட பண்ணாமல் நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கு கால் கழுவி விட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஈஸியாக உங்களை சீட் பண்ணிவிட்டு யார் அவைலபிளாக இல்லையோ அவனை நோக்கி அந்த பொண்ணு சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்பர் 4, யாரெல்லாம் வல்னரபிளாக இல்லையோ அந்த ஆண்களை பெண்கள் ரொம்ப ஈஸியாக சீட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு மிக்சடான ஒரு ஃபீலை கொடுக்குற ஆண் மேல் தான் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஆண்களை தான் பெண்கள் சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சீட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த பொண்ணை நீங்கள் அழ வைக்கணும், சம்டைம்ஸ் அந்த பொண்ணுக்கு நீங்கள் அந்த பொண்ணோட லைஃப்பில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஏகத்தை கொடுக்கணும். சேம் டைம்ஸ் அந்த பொண்ணு ஹார்ட் ஆகணும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண வைக்கணும், இல்லை ஃபீல் பண்ண வைக்கணும். சம்டைம்ஸ் அந்த பொண்ணே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும். இந்த மாதிரி மிக்சடான ஒரு ஃபீலை கொடுக்குற ஆணை தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமே. எப்பயுமே ஹாப்பினஸை மட்டுமே கொடுக்குற ஒரு ஆணை பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது நிறைய ஆண்களுக்கு தெரியறது கிடையாது.
என்னோடய ஒய்ஃபை நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு தாங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ஃபுல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டூ மச் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஆண்களை பெண்கள் ஈஸியாக சீட் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அவன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு வேலை கூட பண்ண விடுறதில்ல. ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கான லோடை வந்து குறைக்கிற அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணை வந்து ஐசோலேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுறீங்க. ஸோ அந்த பொண்ணுமே உன்னுடைய லைஃப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீ பாதி ஒர்க்கை பிரித்து கொடுத்து அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் புரிய வைக்கணும். ஆனால் நிறைய ஆண்கள், நிறைய சிம்பு ஆண்கள், ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்பில் வந்தால் போதும், குழந்தைகளை பார்த்துக்கிட்டா போதும், குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு உன்னை கட்டிக்கிறல. உன்னுடைய லைஃப்பில் இருக்கிற ஹாப்பினஸ், உன்னுடைய லைஃப்பில் இருக்க சேட்னஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறதுக்கு தான் அந்த பொண்ணு உன்னுடைய லைஃப்பில் வந்திருக்காங்க. ஸோ அதை நீ வந்து ஃபீல் பண்ண வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீ ஈஸியாக போர் அடிச்சிருவ, உன்னை ஈஸியாக சீட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, நீ டூ மச்சாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு வந்து, அதாவது அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம எப்பயுமே பணம் காசு அது பின்னாடியே ஓட ஆரம்பிப்ப. இது வந்து அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நிறைய பெண்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, காசெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உனக்கு, அதாவது உன்னுடைய லைஃப்பில் வந்து லக்ஸரியஸாக ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பணம் தேவையோ அதுக்கு மட்டும் ஓடினா போதும். அதை தாண்டி ஓடுற அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் சஃபர். நிறைய கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, நீ ஓடி போய் ஒரு இடத்துல காசு சம்பாதிப்ப, அந்த காசை போய் யாரோ ஒரு தெருநாய்க்கு உன்னுடைய ஒய்ஃப் கொடுத்து அந்த பொண்ணுக்கு தேவையான ஹாப்பினஸ்ஸை அங்கே வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய லைஃபுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணு. ரெண்டாவது, உன்னுடைய ஃபிசிக்கலில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணு. மூணாவது, அந்த பொண்ணு வந்து உன்னுடைய லைஃப்பில் பார்ட் ஆஃப் லைஃபே தவிர அந்த பொண்ணு தான் லைஃப் கிடையாது. எவனுடைய ஒய்ஃபுக்கோ இல்லை காதலிக்கோ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானோ அவன் கூடிய சீக்கிரம் அவனுடைய ஒய்ஃபையோ இல்லை அவனுடைய காதலியவோ இழப்பான். இது நடக்குது, இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உனக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும். அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் 30% தான் இருக்கணும். உனக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல 70% இருக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு உன் மேலே அட்ராக்ஷன் வரும். அதுக்கப்புறம் தேவையில்லாத லூஸ் டாக் விடவே கூடாது. உன்னோட வீக்னஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவானுங்க உன்னோட வீக்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஒரு மயிரும் கிடையாது, தெரியவே கூடாது உன்னோட வீக்னஸ். பொண்ணுங்க எப்பயுமே ஒரு பையனோட வீக்னஸை அவனை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவாளுங்க. பொச்சை மூடிக்கிட்டு உன்னோட வீக்னஸை உங்கள்கிட்டயே வச்சுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட வீக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களோட நீ பேசி பழகு. அப்போ தான் நீ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற அப்படிங்கிறது தெரியும். அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஒரு ஜெல்லஸ் வரும். சில இடங்களில் பொய் சொல்லணும் அப்படின்னா பொய் சொல்லு, தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் எஸ் நீ அழகாக இருக்க. என்னோடய பாடி எப்படி இருக்குது அப்படின்னா பொண்ணோட பாடி தான் மற்ற பொண்ணுங்களோட பாடியோட பெட்டராக இருக்குது. சொல்லு, தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ தான் சொல்லணும், ஐயோ நீ அழகிடி, நீ தாண்டி இந்த உலகத்தில் பேரழகி அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுடைய வார்த்தையில் வந்து அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொமான்டிக் ஆகிருக்க ட்ரை பண்ணு. ஏன் அப்படின்னா சில சமயங்களில் அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ இட். அந்த இடத்துல லாஜிக் மயிரெல்லாம் பயன்படுத்தாத. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை ஒரு அடுத்த தேர்ட் பர்சன் பண்ணும் பொழுது அவங்க மேலே அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது. பொண்ணுங்களை, இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், சீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். என்ன கேட்டால் எத்திக்கலாக தப்பு. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்றை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இரு. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை ஒரு 30% கொடு. கண்டிப்பாக பொண்ணுங்க உன் பின்னாடி வரத்தான் செய்வாங்க, வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை வந்து உன்னோட சென்டர் ஆஃப் ஃபோக்கஸாக மாற்றினேன்னா மாட்டிக்கிடுவேன். வீடியோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் அட்ஜஸ்டபுளாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இரு. உன்னோட ஹாப்பினஸ் தான் உனக்கு முக்கியம். நான் கடப்பாறையை முழுகின மாதிரி நான் ஒரிஜினலாக தான் இருப்பேன் அப்படின்னா உன்னை தேடி ஒரு பொண்ணு வரமாட்டா. அப்படியே உன் கூட ட்ராவல் பண்ணுறா அப்படின்னாலும் சீட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பா. அந்த இடத்துல நீ கடைசியாக கடப்பாறை வந்து அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இன்றைக்கி எவன் யூஸ் பண்ணுறானோ அவன் ஜெயிச்சிட்றான், யூஸ் பண்ணாதவன் தோத்துடுறான்.